இன்றைய இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது என தஞ்சை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். ஏன்னா அடிப்படையில இருந்து அதுங்க அவங்க வீட்லயே பாக்குறாங்க, பேரண்ட்ஸுங்க அது எல்லாத்தையும். அப்புறம் இப்ப பொதுப்படியாவே எல்லா கட்சிக்காரங்களும் பேசுறது கொள்வது, இது நல்லது நடக்கணும் அது கெட்டது நடக்கணும், அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. ஆனா அரசியலே அதுங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. ஒவ்வொரு அரசியலும் எப்படி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் எப்படி நடக்கிறாங்கன்றதும் அதுங்களுக்கு தெரியுது நல்லா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. அதனால விழிப்புணர்வுன்றது எப்பொழுதுமே அது சின்ன பிள்ளையில இருந்து வர்றதுதான் விழிப்புணர்வு. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு 50% இருக்கு, 50% இல்லை. அவங்க ஒரு கொள்கையோட பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியோட பயணிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த தமிழ்நாட்டு ஒரு பிரச்சனைனா அதுக்கு உடனடியாக நிற்கக்கூடிய ஒரு கொள்கை கூட்டத்தோட இருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை போலவே சிறப்பா, அதாவது மற்ற மாநிலங்கள்னா நார்த் சைடு சொல்லவில்லை, நம்ம சுற்றி உள்ள கேரளா, கர்நாடகா, ஆந்திராவை இந்த மாதிரி போன்ற மாநிலங்களில் நம்ம சவுத்தில், தமிழ்நாடும் அதே போல் எல்லாம் விழிப்புணர்வோட இளைஞர்கள் பூரா இருந்து தான் தீர்மானிக்கிறாங்க அரசியல். இதை அப்படிதான் நம்ம இளைஞர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் பூரா ஆர்வமாக இருக்கிறாங்க. பாதிக்கு பாதி தான், எல்லாருக்கும்லாம் தெரியறது இல்லை. எல்லாம் மேக்ஸிமம் சினிமா முகத்தில் தான் இருக்காங்க. ஒரு சிலர் இந்த காலேஜ்லேருந்தே இந்த ஒரு சில இயக்கம்லாம் இருக்கும். இப்போ எஸ்எஃப்ஐ அந்த மாதிரி இயக்கம்லாம் இருக்கும். அதில் சேர்ந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாம் சினிமா போகும், சினிமாவில் அரசியலில் பார்த்துட்டு இதுதான் உண்மையான அரசியல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு தான் அரசியல் தெரியுது, மற்ற பசங்களுக்குலாம் அரசியல்னா அந்த அளவுக்கு தான் தெரியுது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அது இந்த 18 வயசுக்கு மேலே இப்போ உருவாகிருக்காங்க. அவங்களுக்கு மத்தியிலையும் அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் முகாம் போட்டுருக்க இடத்துல நீங்கள் போய் பாருங்கள், எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் எவ்வளோ லென்த்தில் நிற்கிறாங்கன்னு உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நல்லா ஓட்டு நிறையா விடுது, பர்சன்டேஜ் அதிகமாக. இப்போ இருக்கிற இளைஞர்கள்ட்ட அரசியல் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வராங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு 10%, ஒரு 20% தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறாங்களே தவிர கூட்டத்துக்கு தான் வரணுன்ட்டு வராங்க. மற்றபடி 90% நல்லா புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இளைஞர்கள் தான் இனிமேல் ஆட்சி அமைக்க போகிறது, இளைஞர்கள் தான், இளைஞர் கையில் தான் இருக்குது. அதனால இளைஞர்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது தான் என்னோட. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் இப்போ என்னோட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொதுக்கூட்டங்கள் நடக்கும், வீதிக்கு வீதி பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அது ஒரு மாலை நேர பல்கலைக்கழகங்களாக இருந்த நேரம். அப்போ தமிழ் பேச்சு கேட்டு புத்தகம் படித்து நிறைய நாளிதழ்கள் படித்து நிறைய அரசியலில் கற்றுக்கிட்ட ஒரு காலம் போய் இப்போ சோசியல் மீடியா காலம். இந்த ஜென்சிக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஒரு 10% இருக்குது அப்படின்னாக்க அது பாரம்பரியமாக அவங்க அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை அரசியல் ஆர்வம் ஏற்பட்டு வந்திருக்கிற ஆட்களாக இருப்பாங்க. 90% இப்போ இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வுங்கிறதே டோட்டலாக இல்லை. அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க. இப்போ இருக்கிற தேவை என்ன இளைஞர்களுக்குன்னா, அரசியல்னா என்னங்கிறத பாடம் எடுக்க வேண்டிய அவசியத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்காங்க. ஏன்னா அரசியல் கட்சிகள் இளைஞர்கள் இல்லாமல் செயல்பட முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, வகுப்பு எடுக்கணும். முதல்ல அரசியல்னா என்னங்கிறத வகுப்பு எடுக்கணும். அரசியல்னா அது வேற ஒரு உலகம், அது நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள்.